வணக்கம். பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அவங்க டேட்டாவை எப்படி இவ்ளோ பக்காவா மெயின்டைன் பண்றாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. அதுதான் Salesforce ஆப்ஜெக்ட்ஸ். இன்னைக்கு அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு டேட்டா குழப்பத்தை எப்படி ஒரு அழகான வரைபடமா மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ உங்களோட எல்லா டேட்டாவையும் வைக்க ஒரு இடம் வேணும்னா அதுக்கு ஒரு வீடு எப்படி கட்டுவீங்க? சிம்பிளான கேள்விதான். ஆனா நம்மளோட இந்த முழு விளக்கமும் இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. சேல்ஸ்ஃபோர்ஸை ஒரு பெரிய காலி நிலம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க தான் அதோட ஆர்கிடெக்ட். இப்போ அந்த நிலத்துல உங்களோட டேட்டாவை எல்லாம் அழகா அடுக்கி வைக்க ரூம்ஸ் கட்டுவீங்க இல்லையா? அந்த ரூம்ஸ் தான் சேல்ஸ்ஃபோர்ஸ்ல ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்றோம். சரி, முதல்ல எந்த ஒரு வீட்லயும் பேசிக்கா சில ரூம்ஸ் இருக்கும் இல்லையா? அத பத்தி பார்க்கலாம். இதுதான் நம்ம டேட்டா வீட்டுக்கான ஃபவுண்டேஷன். இந்த பேசிக் ஃபீல்ட்ஸை தான் நாம ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்றோம். நீங்க சேல்ஸ்ஃபோர்ஸ் வாங்குனீங்கனாலே போதும், அக்கவுண்ட்ஸ், கான்டாக்ட்ஸ், லீட்ஸ்னு பிசினஸுக்கு தேவையான முக்கியமான ஃபீல்ட்ஸ் எல்லாமே ரெடிமேடா அதுல இருக்கும். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வெறும் 4 சவர் மட்டும் கிடையாது. அது எல்லா வசதியோடவும் ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ரூம் மாதிரி வரும். ஃபீல்ட்ஸ், பேஜ் லேஅவுட்ஸ், வேலிடேஷன் ரூல்ஸ்னு சொல்றதெல்லாம் அந்த ரூமோட வயரிங், பிளம்பிங் மாதிரி நினைச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இந்த கான்டாக்ட் ஆப்ஜெக்ட் கூடவே என்னெல்லாம் வசதி வருதுன்னு நீங்களே பார்க்கலாம். சரி, இந்த ரெடிமேட் ரூம்ஸ் அப்படியே தான் இருக்கணுமா இல்ல நம்ம இஷ்டத்துக்கு கொஞ்சம் மாத்திக்கலாமா? கண்டிப்பா மாத்தலாம். ஆனா சில ரூல்ஸ் இருக்கு. அதான் இங்க தெளிவா இருக்கு. நீங்க ரூமுக்கு பெயிண்ட் அடிக்கலாம், அதாவது டேப் பேரை மாத்திக்கலாம், இல்ல டிராப் டவுன் லிஸ்ட்ல புதுசா எதையாவது சேர்த்துக்கலாம். ஆனா வீடோட மெயின் சுவரையே இடிக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் அந்த ஆப்ஜெக்டோட முக்கிய நோக்கத்தையோ அதோட ஏபிஐ பேரையும் நம்மால மாத்த முடியாது. ஏன்னா அதுதான் பில்டிங்கோட பேஸ்மெண்ட். இங்க பாருங்களேன், இது ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். லீட் சோர்ஸ் அப்படிங்கிற இந்த பிக் லிஸ்ட்ல உங்க பிசினஸுக்கு ஏத்த மாதிரி புது சோர்ஸை ஆட் பண்ணலாம், இல்ல தேவையில்லாத எடுத்துடலாம். இது சரியா நம்ம ரூமை ரீடெக்கரேட் பண்ற மாதிரி தான். சரி, ஒருவேளை இந்த ரெடிமேட் ரூம்ஸ் உங்களுக்கு பத்தலன்னா என்ன பண்றது? உங்க பிசினஸ்க்குன்னு ஸ்பெஷலா ஒரு தேவை இருக்குன்னா அப்பதான் நாமளே நமக்காக ஒரு புது ரூமா கட்ட வேண்டியிருக்கும். அதுக்கு பேர் தான் கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ். உங்க கம்பெனியோட ஸ்பெஷல் தேவைக்காக நீங்களே உருவாக்குற புது டேட்டா டேபிள்ஸ் தான் இது. சிம்பிளா சொல்லணும்னா உங்க டேட்டா வீட்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் கட்டுற மாதிரி. ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் உருவாக்குறது எவ்வளோ ஈஸின்னு பாருங்க. ஒரு புது ரூமுக்கு பேர் வச்சு சில பேசிக் டீடைல்ஸ் கொடுத்தா போதும். இங்க இன்வாய்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு புது ஆப்ஜெக்ட் எப்படி உருவாகுதுன்னு நீங்க பார்க்கலாம். இதை ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கலாம் வாங்க. யுனைடெட் கண்டெய்னர்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க வேலைக்கு அப்ளை பண்றவங்களோட விவரங்களை ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற கான்டாக்ட் ஆப்ஜெக்ட் இதுக்கு செட் ஆகல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட தேவை என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் உருவாக்குறது தான் கரெக்ட்னு முடிவு பண்ணாங்க. இங்க இருக்கிற மாதிரி நேரா செட்டப்க்கு போய் கேண்டிடேட்ஸ்னு ஒரு புது ஆப்ஜெக்டை உருவாக்கி ஹெச்ஆர் டீமுக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், சிம்பிள். அவங்க தேவைக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரூம் இப்போ ரெடி. சரி, இப்போ ஒரு கேள்வி. உங்க டேட்டா எல்லாமே சேல்ஸ்ஃபோர்ஸ் வீட்டுக்குள்ள இல்லாம கொஞ்சம் டேட்டா வேற ஒரு சிஸ்டம்ல, அதாவது பக்கத்து வீட்டில் இருந்தா என்ன பண்றது? அதுக்கு தான் எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இது ஒன்றும் இல்ல, நம்ம சேல்ஸ்ஃபோர்ஸ் வீட்ல இருந்து பக்கத்து வீட்டுக்கு ஒரு ஜன்னலை திறக்கிற மாதிரி. டேட்டாவை நம்ம வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வராம அந்த ஜன்னல் வழியாவே அதை பார்க்கவும் யூஸ் பண்ணவும் முடியும். இங்க பாருங்க, இது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஷேர் பாயிண்ட்ல இருக்கிற ஃபைல்ஸை பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் செட் பண்றாங்க. முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நாம டேட்டாவை காப்பி பண்ணி உள்ள கொண்டு வரல, ஜஸ்ட் அதை பார்க்கறதுக்கு ஒரு கனெக்ஷன், ஒரு ஜன்னல் மட்டும்தான் உருவாக்குறோம். இதனால நம்ம சேல்ஸ்ஃபோர்ஸ் வீடு தேவையில்லாத டேட்டாவால நிரம்பி வழியாது. ஸோ முக்கியமான பாயிண்டே இதுதான். டேட்டாவை டூப்ளிகேட் பண்ணி உங்க ஸ்டோரேஜை ஃபில் பண்ண வேண்டாம். எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தா டேட்டா எங்க இருந்தாலும் சரி, அதை சேல்ஸ்ஃபோர்ஸ்ல இருந்தே நீங்க பார்த்துக்கலாம். சரி, நாம இப்போ பார்த்த இந்த 3 விதமான ரூம்ஸையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் வாங்க. நம்ம டேட்டா வீடோட முழு ப்ளூ பிரிண்ட்டும் இப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த டேபிள்ல பாருங்க, எல்லாத்தையும் அழகா தொகுத்துட்டோம். ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா ரெடிமேட் ரூம்ஸ், கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ்னா நாமளே கட்டுற எக்ஸ்டென்ஷன், எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ்னா பக்கத்து வீட்டை எட்டி பார்க்குற ஜன்னல். இந்த 3 சிம்பிள் விஷயம்தான் உங்க டேட்டா கட்டமைப்போட இதயம். ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 பாயிண்ட்ஸ். ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அதுதான் நம்ம ஃபவுண்டேஷன். கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ் இது நம்ம தேவைக்கான எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் இது வெளி உலகத்துக்கான கனெக்ஷன். இப்போ உங்களுக்கு இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க தான் உங்க கம்பெனி டேட்டாவோட ஆர்கிடெக்ட். எப்படி எல்லாத்தையும் ஒழுங்கா வைக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க கையில இப்போ ப்ளூ பிரிண்ட் இருக்கு. இத வச்சு உங்க கம்பெனியோட தேவைக்கு நீங்க என்ன பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை உருவாக்க போறீங்க யோசிச்சு